பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த இடமே எங்க இடம் தான், அரபு குழுக்களுக்கு எந்த இடமும் கிடையாது, ஊரும் கிடையாது. காசா பிரச்சனை ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் இம்பாக்ட் ஆன் அரப் சொசைட்டி. மீறுவாங்க, ஹமாஸ் ஒரு போர்க்குழு. பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அரசை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு போர் செஞ்சுதான் அவர் அந்த போர் முனையிலிருந்து வெளியே போகிறார். இப்போ இந்த ரெண்டாவது கட்ட போர் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பலமான போரா நடக்க போகுது அப்படின்னா, ஹமாஸ் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க இந்த இதை? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜேபி லால். இன்னைக்கு நம்ம கூட மூத்த செய்தியாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள் தான் சேர்ந்திருக்காங்க. காசால இப்போ இருக்கிற நிலைமையில அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது ஒப்பந்தம் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரையும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் ஃபைசல், சொல்லுங்க சார். காசால இப்போ போர் எந்த நிலைமையில இருக்கு, போர் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான போயிட்டு இருக்காங்க? இல்லை, இப்போ காசாவை பொறுத்தவரை வெளி உலகத்திற்கு சீஸ் ஃபயர். ஆனா உண்மையிலே அந்த சீஸ் ஃபயர் எப்படி இருக்கு? அக்டோபர் 10 நீங்க கூட உங்களுடைய தலைப்புல சொல்லும்போது 50 நாட்கள் தாண்டிட்டு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னைக்கு 10, 2 மாசம் ஆயிட்டு. ஆனா அந்த 2 மாசமும் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீஸ் ஃபயர் வயலேஷன் என்பது யூதர்களுக்கு கலை வந்த கலை. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே யூதர்களை பொறுத்தவரை பேசினா பொய், மாறுபாடு, இதுதான் அவங்களோட உள்ளது. வரலாறு நல்லா தெரியும் நமக்கு. இது அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன அரபுகளுக்கு மத்தியிலும் அல்ல, யூரோப் நாட்டிலையும் ஹோலோகாஸ்ட்னு சொல்லக்கூடிய கொத்து படுகொலைகள் நடந்த போதும் கூட அதுக்கப்புறம் அந்த மக்கள் மீது ஒரு பிட்டி இருந்தது. இன்னைக்கு அது வெளியேற்றப்பட்டு தான் 1918 உஸ்மானியா பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பலஸ்தீனம் இங்கு குடியேறியது. அது உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. அதே போல 48களுக்கு பின்பு 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். இப்ப அவங்க மறுபடி கடுமையான போக்குவாதிகளான பென்கேவிரும் ஃபெசலில் சுமோட்ரிச்சும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த இடமே எங்க இடம் தான், அரபு குழுக்களுக்கு எந்த இடமும் கிடையாது, ஊரும் கிடையாது, அதனால நாங்க விட மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க விஷயம். அப்ப சீஸ் ஃபயர்னா என்ன? கிவன் அக்கௌண்ட் ஆஃப் சீஸ் ஃபயர். அப்போ இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி, அதற்கான வரைமுறை என்ன அப்படின்ற கேள்வி எழும். அமெரிக்காவை பொறுத்தவரை அரபுகளுடைய உறவு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு அமெரிக்கா உலக அளவுல நல்லா இல்லை. அவர் நாட்டில் இருக்கக்கூடிய ரெசஷன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பதட்டம், உக்ரைன் வார், யூரோப் நாடுகளோடு அவர்களுக்கு ஏற்படுகிற சிக்கல், இது மாதிரி சர்வதேச பதட்டத்துல அவர்களுக்கு இப்பொழுது கை கொடுப்பது சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் போன்ற தேசங்கள். இப்ப அந்த ஆட்சியாளர்கள் ஹமாஸோடு முரண்பட்டாலும் காசா பிரச்சனை ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் இம்பாக்ட் ஆன் அரப் சொசைட்டி, இன்க்ளூடிங் ஜோர்டான், கத்தர், சவுதி அரேபியா, மொராக்கோ, எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்காட்ட பிரஷர் கொடுக்கும்போது அமெரிக்கா அந்த பிரஷரை ஏற்று ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வரான். அந்த சீஸ் ஃபயருக்கு ஸ்பெஷல் என்வே, உங்களுக்கு தெரியும், விட்காஃப் வந்திருந்தாரு, ஸ்டீவ் விட்காஃப், இவருடைய மருமகனும் வந்திருந்தார், குஷ்னர். அதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சது. அப்ப என்னன்னா, அந்த 20 அம்ச கோரிக்கையில அந்த மஞ்சள் கோடு அப்படின்னு ஒரு லைனை போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லைக்கு அப்பால் இவங்க ஃபோர்ஸ் வெளியேறணும். யார் ஃபோர்ஸ்? ஆனா இன்னும் வெளியேறல, திரும்ப உள்ள இறங்கி அந்த மீதி இருக்கிற இடத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்காங்க உள்ள இருக்கிற மக்களை. அதுதானா இஸ்ரேல்? இப்ப நீங்க சொன்னது வெளியேறணும்ல. இப்ப அவன் எப்படி சொல்றான், எனக்கு பாடி கொடுக்கலன்னா நான் அடிப்பேன்னா. சொன்ன மாதிரி ஹமாஸ் 48 உடல்களையும் 20 லைவ் 28 இறந்த சவப்படங்களையும் கொடுத்துட்டான். அப்ப நீ வெளியே போகணும்ல, வெளியே போகல. ஏன் போகல?
அதான் இப்போ இவங்க தான் வந்து ஹமாஸ் தான் வந்து அதிகமா வந்து மீறி இருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறி கிட்டத்தட்ட 590 தடவைக்கு மேல வந்து ஒப்பந்தத்தை மீறி நடந்திருக்காங்கிற மாதிரி தகவல்ல வந்து. அது யார் சொல்றா? இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேல் சொல்லல. இது வந்து செய்திகள்ல வெளியே வர்றது ஃபுல்லாமே வந்து இது வரைக்கும் இவங்க வந்து இவ்வளவு மீறி இருக்காங்க. மீறுவாங்க. ஹமாஸ் ஒரு போர்க்குழு, இவங்களும் போர்க்குழு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அரசை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு போர் செஞ்சுதான் ஆகணும். அவர் அந்த போர் முனையிலிருந்து வெளியே போக முடியாது. அங்க பெனட் போன்ற முன்னாள் தலைவர், நாப்தல் பெனட் போன்ற தலைவர்கள், யாயிட் லாஃபிக் போன்ற தலைவர்கள்லாம் மக்களும் கூட இந்த ஆட்சி உருப்படாது, வெளியே போகணுங்கிறாங்க. 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த பெர்மனன்ட்லி டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் டெல் அவீவ் வெளியேறிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் வெளியேறாங்க அப்படின்னு பார்த்தா, இனி இது ஒரு பாதுகாப்பு மண்டலம் கிடையாது. இதுக்கு இடையில நேற்று வந்த செய்தி, அடுத்த போருக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம், இட் வில் டேக் லாங். இஸ்ரேல் சொல்றாங்க. இஸ்ரேல் யார் சொல்றா? இஸ்ராயில் ஜமீர், IDF தளபதி. அப்ப இந்த அடுத்த போர் யாருக்கு எதிராக இருக்கும் தெரியல. இப்ப அடுத்த போர் ஏற்கனவே கிடியன் சாரட் ஆபரேஷன் 1, ஆபரேஷன் 2 நடந்த பிறகு ரிப்போர்ட் வெளியா இருக்கிறது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, நான் சொல்லல, ஒரு மிக முக்கியமான ஆளுமை சொல்லியிருக்கிறார். அவர் மொசாத்தினுடைய தலைவர். நம்ம இதுல கூட போட்டிருந்தோம், நான் நேற்று முந்தான கூட போட்டிருந்தேன். அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. 2.5 வருஷமா நீ வந்து எதுவுமே செய்யல, ஒன்னால எதுவும் முடியல. யார சொல்லியிருக்காரு? பெஞ்சமினோடு ஏற்கனவே யூரோப் நாடுகள்ல மொசாத் படையின் ஆபரேஷனா இருந்தவர் தான் அவரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ எதுவுமே சாதிக்கல, மாறாக இந்த 2 வருஷ போர் ஹமாஸை வலுப்படுத்தி விட்டது. அவங்க புதுசா ரெக்ரூட் பண்றாங்க, பங்கரை உங்களுக்கு அழிக்க முடியல, அவங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். இஸ்ரேல் வந்து உண்மையை இந்த அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ளல. அவங்க 4 வயசு குழந்தையை தான் கொன்னாங்க, பட்டினி தான் போட்டாங்களே தவிர வெற்றி அவர்களுக்கு கிடைக்கலன்னு யார் சொல்றா? மொசாத்தினுடைய முன்னாள் தலைவரே சொல்றார். அப்படி என்றால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்ல 22,000 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், 18,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், 50,000 மேற்பட்டவர்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறாங்க. அங்க 15,000 ஆட்கள் இப்ப தற்போது தேவை ராணுவத்திற்கு. இருப்பவர்கள் ரிசைன் பண்றாங்க. கேப்டன் பதவி, பிரிகேடர் பதவி, ஜவான்கள் என்று பல நிலைகளும் ஆட்கள் இல்லை. காரணம், போனா உயிர் போயிருங்கிற நிலை. அவன் உயிரை இழக்கிறதுக்கு போராடுறான், இவன் உயிரை பாதுகாத்து கொள்ள போராடுறான். இதுக்கு இடையில இஸ்ராயில் ஜமீருடைய அறிப்பு சொன்ன அடுத்த போர் தொடங்க போகுது. இந்த போர் யாருக்கு எதிராக? ஒன்று, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தற்போது ஹிஸ்புல்லாவோடு இணைந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுக்கு ஈராக்கிலிருந்து சிரியா கிராமங்கள் வழியாக லெபனானுக்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஃபாத் ஷுக்கூர், ஹசன் நசருல்லா போன்றவர்களை கொண்டார்கள். இப்போ லேட்டஸ்டா தபுதாபிய கொலை செஞ்சாங்க. தபுதாபின்னு ஒருத்தரை கொலை செஞ்சாங்க. அவர் வந்து 1980களிலே ஜாயின் பண்ணிட்டார். அலி கராரி, ஃபாத் ஷுக்கூர், ஹசன் நசருல்லா, தபுதாபி போன்ற தலைவர்கள் கொன்று இனி போர் தான் என்று ஹிஸ்புல்லா முடிவு செஞ்சிட்டாங்க. ஹிஸ்புல்லா த ஸ்ட்ராங் த கோலியேஷன் IRGC, ஈரான் அந்த ரெவல்யூஷனரி காட் காப்ஸுக்கு அவருடைய ப்ராக்சி. ஈரானை விட ஈராக்ல ஷியாட்டி ஹிஸ்புல்லா ஒன்று இருக்காங்க. அவங்க மோசமான ஆட்கள். ஏற்கனவே அமெரிக்காவை துவம்சம் செய்திருக்கக்கூடிய ஹவுதி, ஹமாஸ் இதெல்லாம் இணையும் போது அடுத்த போர் அநேகமாக ஈரானுக்கு எதிராக இருக்கலாமோ என்று இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய அந்த 5ஆம் படையோடு இவர்கள் கோலியேஷன் பிராக்டிஸ் ஒன்று செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்போது ஒரு கொதிநிலை பயங்கரமான சூழல்ல இருக்கு. சீஸ்பயருடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அவங்க ஆயுதத்தை நான் வைக்கவே போறது இல்லைன்ட்டாங்க. இவங்க திரும்பி தாக்குதல் நடத்துமா ஹமாஸ் எப்படி கீழே வைப்பாங்க? அவருக்கு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, நாங்க போலீஸ், we are a police. அந்த ஒட்டுமொத்த ரீஜன் வந்து கண்ட்ரோல் நான் தான் இருக்கணும். நான் தான் நேற்று புஷா தலைவர் சொல்லியிருக்காரு, முழுமையான கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு உளவாளிகள் ஏராளமான பேர் சரண் அடைஞ்சிட்டே இருக்காங்க. ஹமாஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தன் பேர் என்னது,
யாசர் ஷஹாபம். அவர் வந்து இஸ்ரேலுடைய ஒரு ப்ராக்சி தான். அவனுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்தாங்க. அவனுடைய படையில 5000 பேர் இருக்காங்க, ஆன்டி ஹமாஸ். அவனுக்கு வேலை வந்து அவன் என்ன சொல்றான், ஹமாஸ் தரப்புல இவனுக்கு வந்து கிட்னாப் பண்றது, உணவுப் பொருட்களை திருடுறது, கொலை செய்யறது, கொள்ளடிக்கிறது. அதனுடைய தலைவரை காலி பண்ணிட்டாங்க. அவனுக்கு 31 வயசு தான். இப்ப அவன் தலைவன் வந்து காலி ஆன உடனே இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஹமாஸோ PLO, அந்த யாசர் சபாபுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஒரு டைனி தான். அதை காலி பண்ணி நிறைய உளவாளிகள் இப்ப சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. யாரு கூட? ஹமாஸ் கூட. இப்ப ஹமாஸ் மீண்டும் 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 வலுவாயிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த 2வது கட்ட போர் வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பலமான போரா நடக்க போகுது அப்படின்னா, ஹமாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிப்பாங்க இந்த இதை? ஏன்னா இவங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, இவங்களுமே அதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு தோணுது. அந்த போர் வந்து யாரோடு சொல்லல. இந்த 2ஆம் நிலை போர் வந்து நடக்க போகுது மத்திய கிழக்குல. அது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இல்ல. ஆனா மேபி ஹமாஸுக்கு யாரெல்லாம் வந்து துணையா இருக்காங்களோ அவங்க கூட தான் இவங்க போற அப்படின்னா ஈரான் தான். அது ஈரானா இருக்கும், இல்லைன்னா ஹிஸ்புல்லாவா இருக்கும். ஹமாஸோட ஏற்கனவே ப்ராசஸ் ஆன்கோயிங் அட்டாக் இஸ் கோயிங் ஆன். இப்ப அடிப்பு தாக்குதல் சுடுறது நேற்று ரஃபாவில் நடந்துச்சு. இதெல்லாம் ரஃபாவில் நடந்துச்சு. அப்புறம் கேன் யூனிஸ்ல நேற்று முன்தினம் அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சியில தாக்குதல் நடத்துறாங்க, அவங்க ஆம்புஸ் தாக்குதல் நடத்துறாங்க. அமெரிக்காவுடைய படைகள் they have been monitoring கம்ப்ளீட்டா. அத அங்கே 200 பேர் இருக்கிறாங்க எங்க இஸ்ரேலுக்குள்ள. அவங்க ஒரு சென்காம் அவங்க அமைச்சு பண்றாங்க. அவங்க பேசுறத கூட இவன் வந்து உளவு பார்ப்பதாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு நெருக்கடி வருது. அமெரிக்காவுடைய சென்காம் அதுக்கு ஒரு தலைவரா போட்டிருந்தாங்க. அந்த தலைவர் பேர் எனக்கு இப்ப ஞாபகத்தில் இல்லை. அவரு பேசுறதெல்லாம் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ், மொசாத், அது மட்டும் இல்லாம அமெண்டன்ட், அது மட்டும் இல்லாம சின்பட் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் அதை டியூன் பண்ணி ஏதோ கேட்கறதாகவும் அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இடையில இன்றைக்கு ஒரு சிறு முறுவல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொருளானா அமெரிக்காவோட இஸ்ரேல் ஒரு முதல்ல இருந்த மாதிரியான இல்லை, இப்ப கொஞ்சம் கிராக் தான். இருந்தாலும் இஸ்ரேலை அவர்கள் கைவிடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்டுடைய பாலிசி இருக்கு பாருங்க. ட்ரூமனுடைய பாலிசி அமெரிக்காவை கொண்டு வைத்ததே அரபுகளுடைய இடத்துல அமெரிக்கா தானே. அன்றைக்கு பால்ஃபர் டெக்ளரேஷன் வருகிற போது மத்திய கிழக்கில் ஒரு பெரும் மாற்றம் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. 1930களே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, எதை? க்ரூட் ஆயில. அப்ப மத்திய கிழக்கில் நமக்கு ஒரு தாதா வேண்டும். அதுக்காக இங்க வந்து ஆசியாவில் அமெரிக்காவுடைய தாதா யாருன்னா பாகிஸ்தான், மத்திய கிழக்கில் இஸ்ரேல். இப்படி ஒவ்வொரு தாதாக்களை நியமிப்பார்கள். அப்படி அவர்களை கைவிட போவதில்லை, அமெரிக்கா கைவிட போவதில்லை. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலே பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய முறுவல் தொடர்கிறது. இப்ப அவங்களுக்கு ஜெலன்ஸ்கியுடைய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. புட்டினோடு அமெரிக்கா இந்தியாவோடு பேசுவது, சைனாவோடு பேசுவதுலாம் பல பிரச்சனை போகுது. ஆக அமெரிக்கா வந்து முழுமையாக இஸ்ரேலை கைவிட்டார்கள் என்று சொன்னால் அவருக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அப்படி இருக்காது. அவர்களுக்குள் சில ஒரு ரிஃப்ட், சில கிராக் இருக்கு. ஆனாலும் அமெரிக்கா வந்து அடுத்து ஈரானை தாக்கும் போது அமெரிக்கா முழு ஃபுல் பிளிட்ஜ் இறங்குவாங்க. யாரு? பேக் போன் இஸ்ரேலுடைய இது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 12 நாள் யுத்தத்தில் நாங்கள் ப்ரூவ்ட் எங்களுடைய ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன், மிசைல்ஸ், குரூஸ், நிறைய எல்லாவற்றையும் பலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மூலம் நிலைப்படுத்தி விட்டோம். இனியும் அது நடக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த கட்ட போர் கிடியன் சாரட் 1 தோல்வி ஹமாஸுக்கு எதிராக. நான் சொல்லல, இட்ஸ் அ கன்ஃபர்ஸ்ட். அவங்க ஒப்புக்கொண்டார்கள். அமெரிக்கா கிடியன் சாரட் 1 ஹமாஸோடு தோல்வி, கிடியன் சாரட் 2 காலி. 2023 அக்டோபர் 7, இன்னைக்கு 2025 அக்டோபர் முடிஞ்சு நவம்பர், டிசம்பர், கிட்டத்தட்ட 26 மாதங்கள் தாண்டியும் ரெக்ரூட் பண்றாங்க. இன்னும் அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருக்குது. டிஸ்ஆர்ம், நோ நோ என்று சொல்லப்பட்ட முறையில இனி ஹமாஸை தாக்கினால் ஹமாஸுக்கு ஒன்று இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இழந்து விட்டார்கள் 70,000 பேரை, 1,22,000 பேரை மரண ஊண்டிங் ஆயிட்டாங்க. அதனால இந்த எனக்கு எக்ஸிஸ்டிங் கிரைஸை நான் பார்க்கும்போது இது ஒரு நீண்ட கால ஒரு போர் வளையத்தில் வரும். இந்த வளையம் எல்லாருக்கும் புரியாத ஒரு செய்தியை நான் சொல்றேன், சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஹமாஸை வந்து காலி செய்ததுனால ஒரு கான்ஸ்பிரசி, ஹிடன் கான்ஸ்பிரசி விச் வாஸ் பீயிங் மேட். என்ன யூதர்கள் பண்றாங்கன்னா மக்களை ஃபோர்ஸபிளா எவாக்குவேட் பண்ணணும். எங்கிருந்து? இங்க இருந்து. இந்த 23 லட்சத்துல 10 லட்சம்னா குறைஞ்சிருன்னு. ஆனா அந்த மக்கள் வெளியேற மறுக்கிறாங்க. ஆனா இடையில ஒரு திடுக்கிடித்தனத்தை பண்ணி
எகிப்து வழியாக ரஃபா எல்லையை திறந்து அனுப்புனாங்க. ஒரு 153 பேரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனாங்க. அவ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க என்ன மாற்றம் நடக்கிறதுனா, ஏராளமான இஸ்ரேலர்கள் இஸ்ரேல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு டோல் சிட்டிசன் இருக்கும். அவங்க பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, யூரோப் யூனியன், யூஎஸ், கனடா மற்றும் பல நாடுகளுக்கு சாரையா போறாங்க. அப்படி போகின்ற போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ், யூத்ஸ் எல்லாருமே வெளியேறிட்டு அந்த நாடு பலகீனமாயிடும். இயற்கையும் இறைவனும் சில திட்டங்களை போடுவாங்க. அந்த திட்டங்களின் செயல்பாடா இருக்குமோ என்று நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த செய்தியில பார்க்கலாம். ஓகேங்க சார், நிறைய தகவல்களை எங்க கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.